சீனு மாமாக்கோடு ஏஜ்னாலேயும் அவருக்கு அக்கம்பெனி பண்ணுறதுக்கு ஆளெல்லாம் பண்ணோம். அதனால் இந்த சபையில் வர முடியலை. அதனால் நாங்கள் 3 பேரும் நூர்னிக்கு போய் ஆற்றுல போய் அவரை ஃபெலிசிட்டேட் பண்ணி வந்திருக்கோம். ஒரு வீடியோ எடுத்திருக்கோம். அந்த டைமில் நம்ம சபையை பற்றியும் நம்மோட ஃபவுண்டேஷனை பற்றியும் என்ன பேசினோமோ எல்லாமே அதில் இருக்கும். பைலா வீடியோ சலானா பையா, உங்களுக்கு எல்லாம் சௌகரியத்துக்கு அந்த ஸ்க்ரீன் இங்கே போட்டிருக்கு, பார்த்துக்கலாம். வீடியோ பார்த்துருக்கப்பட்ட எல்லா பக்தர்களுக்கும் நமஸ்காரம். லக்ஷ்மி நரசிம்மா ஃபவுண்டேஷன் மும்பை 4 வருஷமாக நாம சங்கீர்த்தனம் விழா பண்ணிட்டு இருக்கோம். முன்னில் பிரம்மபுரி ஹாலில் காவேரி மியூசிக் ஃபவுண்டேஷன் சொல்லி ஹரிமாமாவோட ஃபவுண்டேஷன் மட்டும் நாங்கள் வந்து பாம்பே தாண்டி கடலை தாண்டி வந்து ஃபஸ்ட்டு வந்து நூர்னிக்கு தான். என்ன இப்போ இருக்கிறது ஜாம்பான்ல எங்களுக்கு எல்லாம் ரொம்ப இன்ஸ்பைரிங் நீங்கள் தான். இன்னைக்கு நாங்கள் நூர்னி வில்லேஜில் வந்திருக்கோம். இங்கே வந்து சீனிவாச மாமா, இங்கே வந்தால் சீனு மாமான்னு கிராமம் எல்லாருமே சொல்லுவாள். அவர் வந்து ஸ்ரீ ராமகிருஷ்ணன் மாமாவுக்கும் சிவகாமி அம்மாவுக்கும் பிறந்த பிள்ளை. இவர் வந்து சின்னத்துலேருந்தே நாம சங்கீர்த்தனார் ஒரு ருச்சி, நாம சங்கீர்த்தனா படிச்சுருந்துட்டார். அவருக்கு மெயினாக சொல்லிக் கொடுத்தது அவரோட அண்ணா ராஜா ஆயிரும் மணிக்குட்டி மாமாவும். அவருக்கு ரொம்ப யங் ஏஜ் தான் இன்றைக்கும் இருக்கார். ஆனால் அவர் ஏஜ் நம்பர் சொல்கிறதுக்கு அவர் ஐ திங்க் இஸ் 92 now. இந்த 92வது வயசுலையும் நூர்னி சாஸ்தாபதிக்கு துளசி அம்மன் கணக்கு ஆகட்டும், இல்லைன்னா சாஸ்தாபதி ஆகட்டும், காலம்புரை 10 மணிக்கு நூர்னி கோவிலிருந்து வெளியில் இறங்கினா 3:30 மணிக்கு ஒரு பஜனை, வீதி பஜனை பண்ணிட்டு சாஸ்தாபதி பஜனை பண்ணிட்டு எல்லாரையும் கைடன்ஸ் பண்ணி கொடுத்துட்டுருக்கார். ஐப்பசி மாதம் பூராவே காலம்புரை 4:30 மணிலேருந்து 6:30 மணி வைப்பார். 4:30 மணிலேருந்து 6:30 மணி வரை சைக்கிளில் ஒரு ஹார்மோனியத்தை வச்சுட்டு வீதி பூரா அஷ்டபதி பஜனை பண்ணிட்டு இருக்கார். அவர் சொல்லிக் கொடுத்தா அந்த சிஷ்யாவும் அவருக்கு சொல்லிக் கொடுத்தா அந்த ஒரு என்கரேஜ்மெண்ட், அந்த ஒரு இதனால இன்னைக்கு நூர்னியில் வெளியெல்லாம் சொல்லுவா குழந்தை பிறந்துட்டு ஹரிநாராயணா பாடியில் தான் பிறக்கணும். இதுலயே கீழே 3 பேரும் சேர்த்து திவ்யநாமம் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்மரிக்க முடியாத திவ்யநாமம். இந்த 92 வயசுலயே வாரத்துக்கு 30 நாள் 5 மணிக்கு எழுந்திருந்து போறாருன்னா இதெல்லாம் சொல்லக்கூடியதே இல்லை. அதெல்லாம் இந்த நாம சங்கீர்த்தனத்தினுடைய பலம் தான் இவ்வளவு ஆடை இருக்கு. அதனால அவரை நாங்க அவரை இது பண்றல, பெரிசிட்டேஷன் பண்றல நாங்க தான் ரொம்ப கொடுத்து. ரொம்ப கஷ்டப்பட்டு பாக்கியம் பண்ணி வந்தாங்க. அது மாதிரி பெரிய அனுப்பிக்கிறோம். அங்கேருந்து வந்துட்டு என்னோட 40,000 പ്രോത്സാഹനം பண்ணி அதை ஆதரிக்கப்பட்டு அவங்களுக்கு 1000 கோடி പ്രോത്സാഹനം கொடுக்கிறேன். சர்வமங்கள